கேரள மாநிலம் சபரிமலையில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. கொட்டும் கனமழையிலும் சரண கோஷத்துடன் ஐயப்ப பக்தர்கள் இருமுடியுடன் 18ஆம் படி ஏறி ஐயப்பனை வழிபட்டனர். இரவு 8 மணிக்கு பெய்த மழை சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்தது. இதுவரை நடை திறக்கப்பட்டதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். கேரள உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட மஞ்சுமல் பாய்ஸ் நிஜ கதாநாயகன் தோல்வியடைந்தார். எர்ணாகுளம் மாவட்டம் ஏலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ் சந்திரன். கொடைக்கானல் குணா குகைக்குள் விழுந்த இவரது கதையை வைத்தே மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் எடுக்கப்பட்டது. இவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏலூர் நகராட்சி 27வது வார்டு கவுன்சிலராக போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். நேபாளத்தில் அமைந்துள்ள செண்பக தேவி மலையில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவஸ்தவாவிற்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக ஹெலிகாப்டர் மூலமாக அழைத்து வரப்பட்டு காத்மண்டுவில் அமைந்துள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்ய படைகள் யுக்ரைனில் உள்ள ஒடேசா பகுதிகளில் செயல்படும் அந்த நாட்டின் எரிசக்தி மையங்களை குறிவைத்து 450 ட்ரோன்கள் மற்றும் 35 ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளன. இதன் காரணமாக நாட்டின் மின்சாரம் மற்றும் தண்ணீர் பகிர்வு பாதிக்கப்பட்டிருப்பதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே டினிப்ரோ உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் எரிசக்தி மையங்களை தாக்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் தற்போது ஒரே இரவில் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.